600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்ததோ அதை போல் 40 பங்கு இப்போ அதிகமாக இருக்குதான். இது ஒரு புள்ளி விவரம். 600 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 கிலோ தலையில் வச்சுக்கிட்டு நின்னேன்னா இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அவ்வளவு மன இறுக்கம், டென்ஷன் அதிகமாகிட்டுது. ஏன் அப்படி ஆச்சுன்னா புது புது கண்டுபிடிப்புகள், புதுசாக அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு சௌகரியத்தை உண்டு பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு டென்ஷனையும் உண்டு பண்ணிவிடும். இப்போ மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பவர் கட்டுனா டென்ஷன் ஆகிறோம். இல்லைன்னா பவர் கட்டுனா என்னன்னு தெரியாது நமக்கு. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இன்னொரு இறுக்கத்தை உண்டு. அதனால மேலும் மேலும் மன இறுக்கம்ங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும். காலப்போக்கில் புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த காலத்துக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த தவம் தேவை. மனதை நிம்மதியாக வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகள் தேவை. இது ஒருத்தன் நான் மனசை அடக்கிறேன், இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா காட்டில் போய் உட்காந்தான். இங்கே வீட்டில் உட்காந்தா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவாக இருக்கும். காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான், மனசை அடக்கிறேன். அங்கே போனால் எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒத்தையடி பாதை, அங்கே ஒரு டான்ஸு ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணி, காலையில் 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டு இருக்கு, நடன மாது. இவன் பார்த்தான், இது ஏதரா இவ்வளவு தூரம் இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான். துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். நல்லா, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது காலில் கட்டியிருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதான். காது வழியாக உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசா. ஏதா மூக்கும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இதில் இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம். கண்ணுக்கு அது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு, சரியா 8 மணிக்கு அவன் மனசு நினைச்சுதான் இந்நேரம் அவ போய்கிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எந்த துணியால கட்டுறது? அதுக்கு தான் ஆன்மீகம். மனசை அதை புரிந்து கொள்ளுங்கிறது. அதான் மனசு இப்படிப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காத அப்படின்னு அருள் தந்தை சொல்றது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அதனால மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஒன்று சொல்ற அப்படின்னா, மனசு நம்மகிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தன் என்ன ஒன்று இருக்கிறான், அவன் பாட்டுக்கு இப்போ காய்கறி வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா பைய எடுத்துக்கிட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ, அதை பிரியமாக ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கான். காய்கறிலாம் வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும், பையில் பார்க்குறான், பைய ஓட்டை எங்கேயோ விழுந்துட்டுது, வழியில் எங்கேயோ விழுந்துட்டு எதோ போயிட்டுது. ஆஹா, நம்ம வாங்க முடியலையேன்னு சொல்லி வாங்கின காய்கறியை திருப்பி காய்கறிக்காரன்ட்டே கொடுத்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தானா. வீட்டில் மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்கான். ஏன் இப்படி போனீங்க, காய்கறி எங்கேன்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. எல்லாம் வழியில் எங்கேயோ காசு விழுந்துட்டுது அல்லது எங்கே போயிட்டுது, பைய ஓட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப கவலைப்பட்டான். சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு நாள் புறப்பட்டான் 50 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில் ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான். ஏன்டா அழறேன் அப்படின்னா, எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இன்னைக்கு பரீட்சை எழுத முடியலன்னு அழுதுட்டு போயிருக்கான் ஒரு பொடியன். இவன் உடனே கவலைப்படாதப்பா, இந்த 50 ரூபாய் எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரீட்சை கட்டுன்னு இவன் காய்கறி வாங்க போகல, திரும்பி வந்துட்டான். சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மா கேட்டுதான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாயை இழந்துட்டு வந்த, இன்னைக்கு போனப்பையும் 50 ரூபாயை இழந்திருக்கிற, அந்த இழப்பு உன்னை கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை மகிழ வைக்குதே, சந்தோஷப்பட வைக்குதே, என்ன 2 இழப்பு தானே. அன்னைக்கு 50 ரூபா போச்சு, இன்னைக்கு 50 ரூபா போச்சு. அன்னைக்கு கவலைப்பட்ட, இன்னைக்கே சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டிருக்கேன். அப்பதான் இவன் யோசிக்க ஆரம்பிச்சானா. யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது புரிஞ்சுது அவனுக்கு. அதாவது அன்னைக்கு பொருள் அவனை விட்டு போச்சு, இன்னைக்கு பொருளை விட்டு அவன் விலகி வந்தான். இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், மன நிம்மதிக்கு காரணம்ங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டானா. பொருள் தானாக விலகி செல்லுவதுங்கிறது ஒண்ணு, பொருளை நாம இழக்கிறதுன்னு ஒண்ணு. அந்த நுணுக்கத்தை நீ மனசு உன்னை ஏமாத்தும், நீ மன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாங்க. சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கு, ஒரு கிளுகிழு போய் ஆட்டுங்க, அது முகத்துக்கிட்ட இது சிரிக்கும். அது என்ன ஜோக்காது, வெறும் சத்தம். ஒரு சத்தமே சிரிப்பை உண்டு பண்ணுது பாருங்க, அதுதான் இயல்புத்தன்மை. ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு குழந்தை சிரிக்குது இல்லை, அந்த சத்தம் சிரிப்பை உண்டு பண்ணுது. அதுதான் நாம் அப்படி இருக்கணும். ஆனால் அதே கிளுகிழுப்பே ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க, கோவம் வந்துடும் அடிப்பார். அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். சின்ன வயசுல ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர்
அதே கிளுகிழுப்பு சத்தத்துக்கு கோவப்படுற அளவுக்கு மாறிக்கிட்டு வரோம் பாருங்க. இப்படி மாறப்படாது. கையில் குச்சி கிச்சின்னு தான் எடுத்து அடிச்சுடுவார் நீங்க. அதனால இதய நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிரிக்க, அதாவது இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணும். நம்முடைய இயற்கை கொடுத்துருக்கிற அந்த இயல்புத்தன்மை மாறாமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இயல்புத்தன்மை. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாகிடும் மனசு. அந்த மன இறுக்கம், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறது யாருக்கு வரலன்னா, இங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூட இனிமேல் ஒரு கிளுகிழு வீட்டுக்கு போய் வாங்கி வச்சுங்க. யாராவது உங்கள் வீட்டுக்காரர் கோபமாக வந்தாருன்னா அப்படி அப்படியே ஆட்டி பாருங்க. அவர் சிரிச்சுட்டாருன்னு வைங்க, கவலையே பட வேண்டாம். அவர் ஏதாவது கோவப்பட்டாருன்னா உடனே இசிஜி எடுத்து பார்க்கணும், பார்த்து சரியா இருக்கா. அதுதான் இப்போ மருத்துவம் சொல்லுகிற உண்மை. இதய நோய் வராத இருக்கிறவங்க யாருன்னா பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்லையா. டாக்டர்கள் தான் சொல்றாங்க, பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த பைத்தியத்தன்மை நமக்கு வேணுமா? ஏன் உனக்கு வர்றது இல்லைன்னா, நான் இப்போ இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், உடனே என் இருதயம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படி எந்த கட்சியில் சேர்றது, எங்கே போய் நிற்கிறது, யாரை போய் பிடிக்கிறது, எப்படி பணம் செலவு பண்ணுறது, எப்படி டெல்லிக்கு போகிறது, எப்படி பிரதம மந்திரி ஆகிறதுன்னு என் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாவே நினைச்சிடுறான். போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி அப்படிமா, அவன் எலெக்ஷன்ல நிற்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த மனோபாவம் நமக்கு வேணுமா? அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அதாவது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், கேள்வி கேட்டார். பேங்க்ல வேலை பார்க்க வந்திருக்கான், கேள்வி கேட்கணும்ல. என்னடா 8 3 பேருக்குனா என்னடான்னு கேட்டிருக்காரு இன்டர்வியூல. 23ன்னு விட்டான், வாய் தவறி சொல்லிவிட்டான். தெரியும் சரியான தெரியும், வாய் தவறி சொல்லிட்டான். உடனே சரி போயிட்டு வந்துட்டாங்க. வெளியில யோசிச்சான், ஆஹா இது ஒரு சின்ன கேள்வி, 8 3 பேருக்குன்னா என்னன்னு கேட்டாங்க, நம்ம வாய் தவறி 23 சொல்லிட்டோம், இது நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது, பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க, ஏதோ தப்பா போச்சுட்டு போயிட்டான். நமக்கு வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு போனா ஒரு 10 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்ப நினைச்சானா, சரி அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்கு நம்ம சொன்னதை, இதை நம்ம உண்மையை சொல்லக்கூடாது, பேசாம போய் சேர்ந்துரும்ட்டு வேலையில போய் சேர்ந்துக்கிட்டான். பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம்னு. வேலை பர்மனன்ட் ஆச்சு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த மேனேஜர்கிட்ட போய் உட்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பேருக்குன்னா என்னன்னு, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் அது சரியா காதல வாங்கல, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கான். அப்ப அவரு சொன்னார், அப்படி இல்லப்பா உட்கார் சொல்றேன், அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் அந்த 294 பேர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டேன், 8 3 பேருக்குன்னா என்னன்னு. நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்தேன், ஏமாந்து போய் கொடுத்துள்ள அப்படின்னாராம். அதுதான் அந்த பைத்தியத்தன்மை. அதாவது வாழ்க்கையில நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும். பர்ஃபெக்ஷன் பார்க்கறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியல்ல துல்லியம் முக்கியம், சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும். மற்ற அறிவியல் உலகத்துல அதுல கிட்டத்தட்ட இப்ப ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புற ராக்கெட்டு பரவாயில்ல பக்கத்து கிரகத்துல போய் இறங்கிட்டுது அப்படின்னு போக முடியாது. அதுல துல்லியமா இருக்கணும் அறிவியல்ல. சயின்ஸ்ல வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை. பர்ஃபெக்ஷன் பார்த்து தான் நமக்கு மன இறுக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதான். நானே என் மனசுல ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு. எது இந்த உலகத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால நானா உன்னை மனசுல வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்க, இதெல்லாம் மன இறுக்கத்துக்கு காரணமா போடுது. மன இறுக்கம், மன வருத்தம் இப்படித்தாங்க. ஏன்னா உலகத்துல அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, நீ விரும்புகிற பொருள் அழகாய் இருக்கிறது. அதுதான் உண்மை. நாம் அந்த எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகா இருக்குது. ஒரு நீக்கிறவுக்கு அந்த குழந்தை அழகா தெரியுது, நமக்கு அசிங்கமா தெரியுது. ஏன்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல விருப்பம்.
அதனால நீங்க நாம் விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது அப்படின்னா இந்த உலகம் பூரா அழகா இருக்கணும்னா என்ன, நாம் இந்த உலகத்தை விரும்பணும்.